ஒரு சிறிய உலோக பெட்டிக்குள் முகம் தெரியாத சில மனிதர்களோடு நீங்கள் நுழைவதை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். கதவுகள் மெதுவாக மூடப்படுகின்றன. அங்கே ஒரு ஆழமான ஒரு விதமான கனமான அமைதி நிலவுகிறது. அந்த அமைதியில் லேசான ஒரு பதற்றம் உங்களை தொற்றிக்கொள்வதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இன்று நாம் ஆராயப்போவது அந்த இயந்திரத்தை பற்றியல்ல, மாறாக உங்கள் மனதோடு அது சத்தமில்லாமல் விளையாடும் ஒரு அற்புதமான உளவியல் மாயையைப் பற்றி. அந்த சிறிய அறைக்குள், அதாவது லிஃப்டுக்குள் நுழைந்தவுடன் நாம் அனைவரும் தன்னிச்சையாக செய்யும் முதல் காரியம் என்ன? அங்கே இருக்கும் கண்ணாடியை பார்ப்பதுதான், இல்லையா? ஆனால் சற்று யோசித்துப் பாருங்கள். ஏன் நாம் அந்த கண்ணாடியையே உற்று பார்க்கிறோம்? நமது தோற்றத்தை சரிபார்த்துக் கொள்ளவா? இல்லை. உங்கள் கண்களுக்கு நேரடியாக தெரியாத ஒரு மாபெரும் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே அந்த கண்ணாடி அங்கே ஒரு கருவியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் காலத்தின் சக்கரத்தை சற்று பின்னோக்கி சுழற்ற வேண்டும். ஆரம்பகால லிஃப்டுகள் மிக மிக மெதுவாகவே நகர்ந்தன. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் அந்த அமைதியான பெட்டிக்குள் அடைப்பட்டிருப்பதை போன்ற ஒரு உணர்வு அன்றைய மனிதர்களுக்கு ஒரு பெரும் மூச்சுத்திணறலை ஏற்படுத்தியது. இதனால் கட்டிட உரிமையாளர்கள் ஒரு எதிர்பாராத சிக்கலை சந்தித்தார்கள். மக்கள் இந்த சிறிய ஜன்னல்கள் இல்லாத அறைகளில் காத்திருப்பதை மிகவும் வெறுத்தார்கள். எங்கு பார்ப்பது என்று தெரியாத ஒரு தர்ம சங்கடம். உங்களுக்கு புரிகிறதல்லவா? எந்த கட்டுப்பாடும் இல்லாத அந்த சூழல் வெறும் சில வினாடிகள்தான் என்றாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் சுமையாக மாறியது. இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான மர்மம் தொடங்குகிறது. லிஃப்டுகள் மிகவும் மெதுவாக செல்கின்றன என்று மக்கள் தொடர்ந்து புகார் அளிக்கத் தொடங்கினர். ஆனால் பொறியாளர்கள் இயந்திரங்களை சோதித்துப் பார்த்தபோது அவை எந்த குறையுமின்றி தங்களின் முழு வேகத்தில்தான் இயங்கிக் கொண்டிருந்தன. பின் ஏன் இயந்திரங்கள் சரியாக இருந்தும் மக்கள் நேரம் வீணாவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டினார்கள்? இதற்கு விடை தேடியபோதுதான் ஒரு ஆழமான முரண்பாட்டை கண்டுபிடித்தார்கள். கடிகாரம் காட்டும் இயந்திர நேரத்திற்கும் மனித மனம் உணரும் உளவியல் நேரத்திற்கும் இடையே உள்ள முரண்பாடு அது. இயந்திரங்களின் உலகத்தில் 30 வினாடிகள் என்பது துல்லியமாக வெறும் 30 வினாடிகள் மட்டுமே. ஆனால் நம் மனிதர்களின் உலகத்தில் அந்த 30 வினாடிகள் நம்முடைய மனநிலையைப் பொறுத்து பல நிமிடங்களாக கூட மாறலாம். இதத்தான் உளவியலாளர்கள் உணரப்பட்ட நேரம் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு வெளிப்புற காட்சியும் இல்லாமல், மூளைக்கு சிந்திக்க எந்த வேலையும் இல்லாமல், ஒரு வெறுமையான பெட்டிக்குள் நாம் அடைபடும்போது கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் நம் மூளைக்கு ஒரு நீண்ட வலியான சுமையாக மாறுகிறது. இந்த வரிகளை சற்று ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மக்கள் சலிப்படையும் போது நேரம் நீள்கிறது. அவர்களின் கவனம் சிதறும்போது நேரம் சுருங்குகிறது. அந்த காலகட்டத்தில் மோட்டார்களின் வேகத்தை அதிகரிப்பது என்பது கோடிக்கணக்கில் செலவு பிடிக்கும் ஒரு விஷயம். மேலும் அது பயணிகளுக்கு உடல் ரீதியான அசௌகரியத்தையும் தந்தது. எனவே அவர்களுக்கு பொறியியல் ரீதியான தீர்வை விட ஆழமான ஒரு மனிதத்தன்மையான தீர்வு தேவைப்பட்டது. அந்த தீர்வு உலகத்தின் மிகச்சிறந்த உளவியல் தந்திரங்களில் ஒன்றாக உருவெடுத்தது. வடிவமைப்பாளர்கள் இயந்திரங்களை மாற்றவே இல்லை, மாறாக மனித மூளையை ஏமாற்றும் ஒரு அழகான மாயையை அவர்கள் உருவாக்கினார்கள். மனிதர்களின் மனதை திசை திருப்பும் அந்த எளிமையான ஆனால் வலிமையான கருவிதான் நாம் பார்க்கும் கண்ணாடி. கண்ணாடிகள் பொருத்தப்பட்டவுடனே நிகழ்ந்த மாயை உண்மையிலேயே அளப்பரியது. லிஃப்டுகளின் வேகம் குறித்த மக்களின் புகார்கள் கிட்டத்தட்ட 30% வரை உடனடியாக குறைந்துவிட்டன. இயந்திரங்களில் ஒரு சிறிய மாற்றம் கூட செய்யப்படவில்லை. ஆனால் மக்கள் லிஃப்ட் வேகமாக செல்வதாக முழுமையாக நம்பத் தொடங்கினார்கள். ஒரு பிரச்சனையை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதில் உள்ள ஆழமான வேறுபாட்டை இது மிக அற்புதமாக நமக்கு உணர்த்துகிறது. தர்க்கரீதியான தீர்வு என்பது பல மில்லியன் டாலர்களை செலவழித்து இயந்திரத்தின் வேகத்தை அதிகரிப்பது. ஆனால் உளவியல் தீர்வு என்பது மக்களின் மனதை ஆக்கிரமித்து நேரத்தை அவர்கள் வேகமாக உணரும்படி செய்வது. இங்கே வென்றது இயந்திரம் அல்ல, மனிதனின் உணர்வு. இந்த கண்ணாடி செய்த மாயம் வெறும் நேரத்தை சுருக்குவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. நீங்கள் பார்க்கும் உங்கள் பிம்பத்திற்கு பின்னால் கண்ணுக்குத் தெரியாத வேறு சில ஆழமான ஆறுதல்களையும் அது சமூகத்திற்கு சத்தமில்லாமல் வழங்கி வருகிறது. அது என்ன ஆறுதல்கள்? முதலாவதாக இடைவெளி மாயை. கண்ணாடியின் பிரதிபலிப்பு அந்தச் சிறிய பெட்டியை சற்று பெரியதாக காட்டி மூடிய வெளி குறித்த மக்களின் அச்சத்தை மென்மையாக போக்குகிறது. இரண்டாவதாக சமூக வசதி. அறிமுகமில்லாத நபர்களுடன் நிற்கும்போது ஏற்படும் தர்ம சங்கடமான பார்வைகளைத் தவிர்த்து அனைவரும் இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு நடுநிலையான புள்ளியாக இந்த கண்ணாடி செயல்படுகிறது. இதைத் தாண்டி மிக முக்கியமான ஆனால் பலராலும் கவனிக்கப்படாத ஒரு பேருதவி இருக்கிறது.
மருத்துவமனைகளிலும் பிற இடங்களிலும் சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்களுக்கு இந்த கண்ணாடி ஒரு உயிர்நாடி. குறுகிய இடத்திற்குள் சக்கர நாற்காலியை திருப்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இந்த கண்ணாடிகள் அவர்களுக்கு ஒரு பின்புறம் காட்டும் கண்ணாடி போல செயல்பட்டு எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாப்பாக பின்னோக்கி நகர உதவுகின்றன. இவை அனைத்தையும் நாம் கூர்ந்து கவனிக்கும்போது மனித வாழ்வின் ஒரு ஆழமான உண்மை நமக்கு தெளிவாகிறது. நாம் ஒரு விஷயத்தை எப்படி உள்ளூர உணர்கிறோமோ அதுவே நமது முழுமையான யதார்த்தத்தை உருவாக்குகிறது. சில நேரங்களில் ஒரு குறையுள்ள சூழலை சரிசெய்வதற்கான சிறந்த வழி அதை இடித்துத் தள்ளுவதோ மாற்றுவதோ அல்ல, மாறாக அந்த சூழலுக்குள் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை மாற்றுவதுதான் என்பதை இந்த சிறிய கண்ணாடி ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. மிக சிறந்த வடிவமைப்புகள் அமைப்பை மாற்றுவதில்லை, அவை நமது அனுபவத்தை மட்டுமே அழகாக மாற்றியமைக்கின்றன. அடுத்த முறை நீங்கள் ஒரு லிஃப்ட்டுக்குள் நுழைந்து அந்த கண்ணாடியை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், அது உங்கள் முகத்தை பார்க்க வைக்கப்பட்டதல்ல, உங்கள் மனதை படிப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு அமைதியான கருவி. இப்போது எனக்கு ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. உங்கள் அன்றாட வாழ்வில் இதுபோல உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் வேறு எந்தெந்த மாயைகளை நீங்கள் தினமும் கடந்து செல்கிறீர்கள்? சற்று சிந்தித்துப் பாருங்கள்.